வணக்கம். இன்று விருந்தோம்பல் அதிகாரத்தின் 8வது குறளை காண இருக்கிறோம். சில விருந்தினர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு சந்தோஷமாக அனுப்புவாங்க. சில பேர் இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு போனாலே வானே சொல்ல மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு நம்ம போவோமா? மதியாதார் தலைவாசல் மிதியாது, ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், நம்மக்கிட்ட இருக்கிற பொருள்கள் தொலைந்து விடுமோ, குறைஞ்சி போயிடுமோ, அரிசி குறைஞ்சிரும், பருப்பு குறைஞ்சிரும், மற்ற சாமான்கள்லாம் குறைஞ்சி போச்சுன்னா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களை விருந்தோம்பலுக்கு ஒரு தண்ணி கொடுக்கறதுக்கு கூட யோசிப்பாங்க. ஏன்னா தண்ணியெல்லாம் இப்போ என்ன பண்ணுறோம், கேனில் வாங்கி வச்சுக்கிறோம் இல்லையா? அதனால் என்ன பண்ணுவாங்க, அதை கொடுக்கறதுக்கு கூட யோசிப்பாங்க. ஆனால் இப்போ நம்மளுடைய பண்பாடு என்ன, வந்தவர்களுக்கு உடனே தண்ணி கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வந்தவர்களுக்கு தண்ணி முதல்ல கொடுத்துடணும், அதுக்கப்புறம் நீங்கள் எதை வேணாலும் கொடுங்க, சரியா? அப்போது இந்த மாதிரி நம்மளை வரவேற்காதவர்களின் வீட்டில் நம்ம போகுமா? கண்டிப்பாக நம்மளுக்கு போகிறதுக்கு பிடிக்காது. அதே மாதிரி அவர்கள் வந்தாலும் நமக்கு அவர்களுக்கு நிறைவாக மனநிறைவோடு செய்வதற்கு மனமே இருக்காது. சரி, நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க, அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியுமா? சரி, வந்துட்டான், நம்மளுடைய இயல்பு என்ன, பழக்கப்பட்டு செஞ்சிட்டோம் இல்லையா? அதனால் என்ன பண்ணுவோம், செய்யணும்னு நினச்சா கூட அந்த மன வருத்தத்தோடு தானே செய்வோம், ஒரு சந்தோஷத்தோடு செய்ய மாட்டோம் இல்லையா? அது மாதிரி இப்போது இதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, பரிந்தோம்பி பற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்தோம்பி பற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். இதற்கு என்ன பொருளாக கொள்ளப்படுகிறதுன்னு பார்ப்போம். விருந்தோம்பலை ஒரு வேள்வின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? விருந்தோம்பல் என்பது ஒரு யாகத்திற்கு சமமானது. அப்போ இந்த பரிந்தோம்பி பற்றேன், எனக்கு எவனும் வேண்டாம், நான் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன், என் வீட்டுக்கு யாரும் வர வேண்டாம், நானும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், எப்படி சில பேர் இருக்காங்க. அவர்களுக்கு என்ன நடக்கும், விருந்தோம்பல் என்கின்ற இந்த வேள்வியை செய்யாமல் பற்றற்று இருக்கிறார்கள் இல்லையா? யாரோடையும் நான் ஒட்ட மாட்டேன், நான் தனியாக தான் இருப்பேன், எனக்கு என் குடும்பம் போதும், அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. காலம் மாறிட்டு வர்றதுனால அந்த விருந்தோம்பல் பண்பு குறையுது இல்லையா? அவங்க மனநிலையே மாறிவிட்டது. ஏன்னா இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, வெளியில் போகிறாங்க, அதிகமாக என்ன பண்ணுறாங்க, அந்தந்த வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுனால யாரோ வந்துட்டாங்க, ஐயோ வந்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேருடைய குணமே சுபாவமே அப்படியாக போயிடுச்சு இப்போல்லாம். அதனால் என்ன ஆகும்னாக்கா, விருந்தோம்பல் என்கிற அந்த வேள்விக்கு ஒப்பான பண்பினை செய்யாதவர்கள், அதில் விருப்பமே இல்லாதவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அவர்கள் சேர்த்து வைத்த பொருட்கள் அழிந்து தான் போகும். அவர்கள் சேர்த்து வைத்த பொருட்கள் நிலைக்காது, ஒரு நாளும் அது நிலைக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம யாருக்காவது கொடுத்துருந்தாலும் கொடுத்துருக்கலாமே, எல்லாத்தையும் வீணாக்கிட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க. சில பேருக்கு சில குணம் உண்டு, சாப்பாடோ இல்லை வேறு ஒரு பொருளோ, நல்ல ஒரு சிறப்பான பொருளை நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ஸ்வீட் செஞ்சோம், அழகாக நல்லா இருக்குது, நமக்கே பிடிச்சிருக்குன்னா யாராவது வந்தால் கொடுக்க மாட்டோம், என்ன பண்ணுவோம், ஸோ நாமளே இன்னும் 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாமே அப்படின்னு நினைக்கிறது. இது நல்லா இருக்குது, நீயும் சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொடுக்கறது விருந்தோம்பல். ஐயோ இது எனக்கே வேணுங்கிறது அந்த விருந்தோம்பலை வேண்டாம் என்று நினைப்பவர்கள் செய்யும் செயலாக கொள்ளப்படுகிறது. அப்படி இருந்ததுன்னா அது என்ன ஆகும், நாமளே கொஞ்ச நாள் அவங்களே என்ன பண்ண, அந்த ஸ்வீட்டை மறந்துடுவாங்க. நாளடைவில் அது என்ன வீணாக தான் மொத்து குப்பையில் தான் கொட்டணும், குப்பையில் தான் அதை கொட்டணும். அதெல்லாம் மிக தவறு. விருந்தோம்பல் என்கிற பண்பினை நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த விருந்தோம்பல் பண்பில் பற்றற்று இருந்தால் நாம் வேள்வி செய்கிறோம் இல்லையா, அதற்குரிய பயனும் கிடைக்காது. அதே போல் அந்த பொருட்கள் வீணாகித்தான் போகும், அவர்களுக்கும் பயன்படாது, மற்றவருக்கும் பயன்படாது என்பது இந்த குறளின் பொருளாக கொள்ளப்படுகிறது. ஆக விருந்தோம்பலை மேற்கொள்ளாதவர்கள் தம்முடைய பொருளையும் இழப்பதோடு அந்த யாகம் செய்வதற்குரிய பயனையும் பெறாமல் என்ன பண்ணுறாங்க, தவற விட்டு விடுகிறார்கள் என்பது இந்த குறளின் பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். நன்றியுடன் நான் நாளை மீண்டும் சந்திக்கலாம்.